தொடர்ந்து குழப்பம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். பிடிபிஆர்டி தேர்வு 2023-24 எழுதினவங்களுக்கான ரிசல்ட் இன்றைக்கி வெளியாச்சு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதில் கெமிஸ்ட்ரி பாடத்தில் 100க்கு மேலே எடுத்தவங்க எத்தனை பேர் அப்படின்றத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கெமிஸ்ட்ரியில் 5ல் ஆரம்பிக்கிறது எல்லாமே கெமிஸ்ட்ரி பாடத்தில் ஆரம்பிக்குது. இந்த கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 591வது பக்கத்துலேருந்து நமக்கு கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 591வது பக்கத்துலேருந்து 643வது பக்கம் வரலும் கெமிஸ்ட்ரிக்கான அந்த மார்க் கொடுத்துருக்காங்க. வேணால் நீங்களும் வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 100லேருந்து நான் ஒவ்வொன்றா கணக்கு பண்ணியிருக்கேன். நீங்களும் வேணால் எண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 1-2 தான் எண்ணிக்கையில் முன்ன பின்ன இருக்கலாமே தவிர மற்றபடி வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 100க்கு மேலே எடுத்தவங்க மட்டும் எத்தனை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 35 பேர் 100க்கு மேலே எடுத்திருக்காங்க. 100 மதிப்பெண் எடுத்தவங்க மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 35 பேர் எடுத்திருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா 101 எடுத்தவங்க பார்த்திங்க அப்படின்னா 46 பேர் 101 எடுத்திருக்காங்க. அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 102 வந்து பார்த்திங்க அப்படின்னா 47 பேர் 102 எடுத்திருக்காங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா 103 பார்த்திங்க அப்படின்னா 43 பேர் 103 மார்க் எடுத்திருக்காங்க. அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 104 வந்து பார்த்திங்க அப்படின்னா 104ல் 32 பேர் 104 மதிப்பெண்ணில் இருக்காங்க. அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 105 வந்து பார்த்திங்க அப்படின்னா 37 பேர் 105 இருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 106ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 42 பேர் 106 மதிப்பெண் பெற்றிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 107 வந்து பார்த்திங்க அப்படின்னா 36 பேர் 107 எடுத்திருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 108ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 34 பேர் 108ல் இருக்காங்க. அதற்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 109ல் பார்த்திங்கன்னா 37 பேர் 109ல் இருக்காங்க. அடுத்த 110ல் பார்த்திங்க அப்படின்னா 32 பேர் 110 மதிப்பெண் பெற்றிருக்காங்க. அதற்கடுத்த வந்து பார்த்திங்கன்னா 111ல் பார்த்திங்க அப்படின்னா 29 பேர் 111 பெற்றிருக்காங்க. அதற்கடுத்த வந்து பார்த்திங்கன்னா 112ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 112ல் 28 பேர் 112ல் இருக்காங்க. அதற்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா 113ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23 பேர் 113 எடுத்திருக்காங்க. அடுத்த 114ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 பேர் 114 எடுத்திருக்காங்க. அடுத்த வந்து பாருங்கள் 116ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 பேர் 116 மதிப்பெண் பெற்றிருக்காங்க. அடுத்த 117ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 17 பேர் 117 மதிப்பெண் பெற்றிருக்காங்க. அதற்கடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 118ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 பேர் 118 எடுத்திருக்காங்க. அதற்கடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 119ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் 12 பேர் 119 மதிப்பெண் பெற்றிருக்காங்க. அடுத்து 120 வந்து பார்த்திங்கன்னா 8 பேர் 120 எடுத்திருக்காங்க. 121 10 பேர் எடுத்திருக்காங்க. 122 6 பேர் இருக்காங்க. 123 7 பேர் இருக்காங்க. 124 4 பேர் எடுத்திருக்காங்க. 125 5 பேர் இருக்காங்க. 126ல் ஒருத்தவங்க இருக்காங்க. 127ல் 2 பேர். 128ல் ஒருத்தவங்க. அடுத்து 129 30ல் யாரும் இல்லை. 131ல் பார்த்திங்க அப்படின்னா 2 பேர். 134ல் ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க தான் வந்து ஃபஸ்ட் மார்க்கு. அடுத்த வந்து செகண்ட் மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்காங்க. அடுத்து 128ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பேர் இருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 100லேருந்தே வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 100லேருந்தே நமக்கு மொத்தம் 652 பேர் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 100க்கு அபோவ் இருக்கிறவங்க மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 652. நமக்கு இருக்கிற வேக்கன்ட் பார்த்திங்க அப்படின்னா 400 கிட்ட இருக்குது. அப்போ 100க்கு மேலே இருக்கிறவங்களே 600 பேருக்கு மேலே இருக்காங்க. அப்போ கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த வெயிட்டேஜ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் 0.5 கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய மேலே கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் 115 கூட எடுத்துருக்கலாம், ஒரு சிலர் 110 கூட எடுத்துருக்கலாம். அப்படின்னும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 5 மார்க் வந்து ஆட் ஆகும்போது அவங்க 115ல் வருவாங்க. அதனால் வந்து அவங்க முன்னே வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு அந்த 0.5 வெயிட்டேஜ் மார்க்கு கொடுக்கல. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவிக்கு போகும்போது அந்த 0.5 சேர்த்து நமக்கு ஃபைனலாக வந்து ஒரு ஃபைனல் மார்க் கொடுப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீனியாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்ன பின்ன போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 120 அந்த ரேஞ்சுக்கெலாம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதுக்குள்ளே 110க்கு அந்த ரேஞ்சில் இருக்கிற மதிப்பெண் வந்து பார்த்திங்க அப்படின்னா 110லேருந்து 115 116 அந்த ரேஞ்சில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே கீழே மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 0.5 மார்க் யாருக்கு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. அது வரும்போது தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சாலும் நம்ம இன்னும் கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் இதுதான் வந்து 100க்கு மேலே எடுத்தவங்க பார்த்திங்க அப்படின்னா 652 பேர் எடுத்திருக்காங்க. இது நீங்கள் வேணால் வந்து நமக்கு வந்து அந்த ரிசல்ட் பிடிஎஃப்பில் ஒன்று நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது மொத்தம் கெமிஸ்ட்ரியில் நிறைய பேர் 100க்கு மேலே எடுத்திருக்காங்க. நன்றி.